Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவின் துணை ஜனாதிபதி யாரோ அவர்தான் ராஜ்யசபாவின் தலைவரும் கூட. இந்தியாவின் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் திடீரென ராஜினாமா செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார். இந்த நிலையில் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியாவின் அடுத்த துணை ஜனாதிபதி பதவிக்கு யார் போட்டியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி தமிழக மக்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அது நல்லா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அண்ணாமலை நம்ம இருக்கார், அவரும் நல்லா படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கார், தமிழிசை இருக்காங்க. இப்போ நல்லா இருக்கும்போது அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ணாமலை பொறுத்தவரை அவர் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா டீட்டெயில்ஸும் கையில் வச்சிருக்காரு, ஃபிங்கர் டிப்ஸாக எல்லா டீட்டெயில்ஸும் கையில் வச்சிருக்காரு. அதனால் இன்னொன்று எந்த ஒரு பேட்டியாக இருந்தாலும் இதாக இருந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணி அவரோட சொல்லையும் செயலாக்க திறமையிலையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னோட கருத்து பிரகாரம் அவர் இன்னும் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. துணை ஜனாதிபதி பதவிக்கு உங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஒருமிச்சு தானே ஒருத்தரை நியமனம் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து நாட்டுடைய நலன் கருதி ஒரு நல்ல மனுஷனை நிறுத்தணுங்க. உயர் பதவியில் இருக்க இந்தியாவின் துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போகிற துணை ஜனாதிபதி எந்த அரசியல் கட்சியிலையும் சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையாக இருக்கணும். நமக்கு சோனியா காந்தி தான். என்ன காரணம்னா கொஞ்சம் நம்ம மனசுக்கு கொஞ்சம் நல்லதாக படுற மாதிரி தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் உள்குத்தெல்லாம் இருக்காது. அண்ணாமலை இன்னும் களத்தில் பணியாற்றணும்னு நினைக்கிறேன். அவர் தமிழ்நாட்டில் அவர் கட்சியை வளர்க்கணும். இனிமேல் இன்னும் நிறைய அவருக்கு வேலை இருக்குது. விஜயராஜா கொஞ்சம் சீனியரான ஒரு தலைவர், அவர் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவரை போன்றவர்கள் துணை ஜனாதிபதியாக நியமிக்கலாம் வரலாம். வந்தால் அவருடைய சித்தாந்தம் நாடை வலிமைப்படுத்தணும், அதாவது ஒருமைப்பாடு உள்ள ஒரு நாட்டை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தம் உள்ளவராக தான் நான் அவரை நினைக்கிறேன். அதனால் அவர் கூட வரலாம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.